ஷலோம். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் உங்களுக்கான ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை. இயேசு யோவான் 10:10 ஒரு எக்ஸ்ட்ரீமான, ஒரு ஈர்க்கக்கூடிய, ஒரு கவர்ச்சிகரமான வார்த்தையை தைரியமாய் இங்கு சொல்லுகிறார். அதாவது, இயேசுவாகிய நானே உங்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூரணம் படவும் வந்தேன். இயேசுவாகிய நானே உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரண படவும் வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே திருவலம் பெற்றுகிறார். அவர் நமக்கு ஒரு நல்ல தரமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து, அந்த வாழ்க்கை ஒரு சாதாரணமா இருக்கிற வாழ்க்கை இல்லையா, அது ஃபுல்னஸா, அது பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க இயேசு இந்த பூமிக்கு உங்களுக்காக எனக்காக வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இயேசுவை யாரெல்லாம் அவர்களை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு அவர் பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்தை மட்டும் அல்ல, நாம் வாழ்கிற இந்த பூமியில இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ராஜ்யத்தின் வாழ்க்கை, த கிங்டம் லைஃபை நாம் வாழ்வதற்கு அவர் அழைக்கிறார். அது எப்படிப்பட்ட ராஜ்யத்தின் வாழ்க்கை, கிங்டம் லைஃப் என்று நம்ம பார்க்கும் பொழுது அது அநேக காரியங்கள் இருக்கு. அதுல ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஒரு மன்னிக்கப்பட்ட வாழ்க்கை. நாம் நிறைய தவறுகள் செய்திருக்கலாம், பிழைகள் செஞ்சிருக்கலாம், பாவங்கள் செஞ்சிருக்கலாம். ஆனால் நம் அருமையான ஆண்டவர், நல்ல தகப்பன், பரிசுத்த ஆவியானவர், நான் உன்னை மன்னித்து விட்டேன் அப்படின்ட்டு அந்த மன்னிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக நாம் அழைக்கிறான். நாம் யாவரும் அவர்கிட்ட வரும்படியாக, நான் உனக்கு ஜீவனை கொடுக்கிறேன், அது பரிபூர்ண ஜீவனை கொடுக்கிறேன் அப்படின்ட்டு தைரியமாய் நீ மன்னிக்கப்பட்டாய் அப்படின்னு மன்னிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக நம்மை அவர் அழைக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு மீட்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக நம்மை அழைக்கிறார். நீ எதுக்கும் இதுக்கு மேல அடிமையா இருக்க தேவையில்லை. ஒரு காலத்துல நீ அடிமையா இருந்திருக்கலாம், ஒரு காலத்துல ஏதோ மாட்டிக்கொண்டிருக்கலாம். ஆனா நான் உன்னை மீட்டுட்டேன். உன்னை மீட்கும்படியாக நான் என்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறேன், ரத்தத்தை கொடுத்திருக்கிறேன், என்னையே உனக்காக நான் கொடுத்திருக்கிறேன், என்னையே உனக்காக விலக்கிரியமாய் கொடுத்து நான் உன்னை மீட்டு கொண்டுட்டேன். ஆகவே நீ மீட்கப்பட்டவனாக, எதுக்குமே அடிமையாக இல்லாம நீ மீட்கப்பட்டவனாக இந்த மீட்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக வா என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு சீரமைக்கப்பட்ட வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கை அலங்கோலமாக இருந்திருக்கலாம், உன் அலங்கோலத்தை எல்லாமே நான் அழகாக்கி இருக்கிறேன். ஆகவே நீர் ஒரு சீரமைக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக வா என்று அழைக்கிறார். அது மட்டுமல்ல, உன்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டு புதிய வாழ்க்கை, கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற அந்த புதிய வாழ்க்கைக்குள்ளாக, அந்த ஜீவன் உள்ள வாழ்க்கைக்குள்ளாக, அந்த நன்மையான வாழ்க்கைக்குள்ளாக, அந்த செழிப்பான வாழ்க்கைக்குள்ளாக, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக வா என்று புதிய வாழ்க்கைக்குள்ளாக, புதுப்பிக்க வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ஆமென். இயேசு ஒரு மதத்தின் அடிப்படையிலான விசுவாசத்தை தர இந்த பூமிக்கு வரவில்லை, நம்மை விடுதலை செய்து வாழ வைக்கவே இந்த பூமிக்கு வந்தார். அதுக்காகவே நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்தார். ஒரு மதத்தின் அடிப்படையிலான விசுவாசம் இல்லை, நாம் விடுதலை ஆக்கப்பட்டு எந்த காரியத்திலும் அடிமையா இல்லாதபடிக்கு ஒரு விடுதலையாக்கப்பட்டு அவருடைய குமாரராக, அவருடைய குமாரத்திகளாக, அவருடைய பிள்ளையாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து இன்னும் நம்மை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறார். இதைதான் நாம் பார்க்கும் பொழுது ஹபக்கூக் 3வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் சொல்லுகிறார், இந்த வருஷத்தின் நடுவிலே உன்னை நான் உயிர்ப்பிப்பேன், இந்த வருஷத்தின் நடுவிலே அதை நான் விளங்க பண்ணுவேன். ஆம் பிரியமானவர்களே, எல்லாரும் வருவோமா அவரிடம்? ஒரு மன்னிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு, ஒரு மீட்கப்பட்ட வாழ்க்கைக்கு, ஒரு சீரமைக்கப்பட்ட வாழ்க்கைக்கு, ஒரு புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் யாவரும் வருவோமாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.